வணக்கம். நான் உங்கள் லட்சுமி பாட்டி. இப்போ பாட்டி உங்களுக்கு எஸ்எல்எஸ் பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எஸ்எல்எஸ் பவுடர், இந்த பவுடர் வாங்கிக்கோங்க. 1 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பப்போ தேவையோ அப்பப்போ போட்டு நீங்கள் கலக்கலாம். பியூராக அப்படியே நீங்கள் கடையில் எப்படி நீங்கள் ஒரு 2 சொட்டு ஊற்றி தண்ணி ஊற்றி கலக்கி பாத்திரம் விளக்குறீங்களோ அதே மாதிரி விளக்கிக்கிறலாம். அதுவும் அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே ஒரு லிக்விட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். அது நீங்கள் அப்படியே வாங்கி 1 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வரும். உங்களுக்கு அவங்கவுங்க வீட்டு யூஸுக்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வரும். இப்போ பாட்டி 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 100 கிராம் வந்து 1 லிட்டர் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 100 கிராம் எஸ்எல்எஸ் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எஸ்எல்இஎஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. இது பாருங்க, 1 லிட்டர் தண்ணி, நம்ம கேன் தண்ணி எடுத்துக்கோங்க. பைப் வாட்டர்லாம் எடுக்கக்கூடாது. கிணத்து தண்ணியெல்லாம் எடுத்திங்கன்னா வராது. சால்ட்டு 30 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கலர் வச்சுருக்கிறேன் பாருங்க, எல்லோ கலரு. இது வந்து சென்ட்டு. சரியா? உங்களுக்கு வந்து இது எப்படி அழகாக உங்களுக்கு திக்னஸ்ஸாக கடையில் கிடைக்கிற மாதிரியே இதில் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிடையாது. சால்ட்டு போட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். ரொம்ப நாளைக்கு வீட்டுக்கும் நீங்கள் 1 லிட்டரு இந்த மாதிரி நீங்கள் கலக்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அது வரும் உங்களுக்கு 8 மாதம் 10 மாதத்துக்கு வரும். சரியா? இது எப்படி கலக்கிறதுன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இந்த பவுட்ரு வந்து ஃபேனுங்கெலாம் போடக்கூடாது. நீங்கள் ஃபேன் போட்டு இந்த பவுடர் போட்டிங்கன்னா எல்லாம் காற்றுல பறந்துடும். ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்கும். அந்த பவுட்ரு ரொம்ப காற்று மாதிரி இருக்கும். அதனால் இந்த பவுட்ரு வந்து காற்றுல பறக்கிறதுனால உங்களுக்கு ஃபேன் போடக்கூடாது. முகத்துக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாஸ்க் எடுத்து முகத்துக்கு போட்டுக்கோங்க. இல்லாட்டி மூக்கெல்லாம் பறக்கும். சரியா? நான் உங்களுக்கு இப்போ இது 1 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எப்படி கலக்கிறதுன்றத காமிக்கிறேன். கலக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டி வராமல் கலக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து வச்சுக்கோங்க. சீக்கிரம் நீங்கள் கலக்கிடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கட்டி வராமல் கலந்துடலாம். ரொம்ப ஈஸி. எஸ்எல்எஸ் நம்ம வீட்லேயே எஸ்எல்எஸ் கலக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப செலவு மிச்சமாகும். பாருங்கள், கட்டியே இல்லை. 30 கிராம் சால்ட் எடுத்து வச்சுருக்கோமா, அதில் 100 கிராம் தண்ணி அதில் ஊற்றிடலாம். ஊற்றி அதில் நல்லா கலக்கிக்கலாம். தண்ணி நல்லா கலக்கிங்க. 1 லிட்டர் தண்ணியில் 100 கிராம் பவுட்ரு போட்டிங்கன்னா போதும். வீட்டுக்கு உப்பெல்லாம் போடக்கூடாது. வீட்டில் இருக்கிற உப்பு போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா கெட்டு போயிடும் சீக்கிரம். வீட்டில் இருக்கிற உப்பெல்லாம் போடக்கூடாது. சால்ட்டு தான் போடணும். நீங்கள் கெமிக்கல் வாங்கும்போது நீங்கள் எஸ்எல்எஸ் இந்த பவுட்ரு நீங்கள் வாங்கிட்டு வரும்போது இந்த சால்ட்டும் 1 கிலோ வாங்கிக்கோங்க. கலர் வாங்கிக்கோங்க. சென்ட்டு உங்களுக்கு தேவையான சென்ட்டு அங்கேயே வாங்கிக்கோங்க. எல்லாமே அங்கேயே தருவாங்க. இந்த எஸ்எல்எஸை வச்சு தான், இந்த எஸ்எல்எஸ் பேஸ்ட்டு இந்த மாதிரி இதை கலக்கி வச்சுக்கிட்டு தான் ஷாம்புக்கு, பேஸ்ட்டுக்கு, எல்லாத்துக்கும் எஸ்எல்எஸ். எப்படி நம்ம காசிக் சோடா சோப்பு இல்லை, காசிக் சோடா இல்லாமல் சோப் பேஸும் சரி சோப்பும் சரி எதுவுமே காசிக் சோடா இல்லாமல் செய்யவே முடியாது. நம்ம உடலுக்கு தேய்க்கிற சோப்பு உலகமே காசிக் சோடா இல்லாமல் செய்யாது. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், காசிக் சோடா இல்லாமல் சோப்பு செய்ய முடியாது. அதே மாதிரி எஸ்எல்எஸ் இல்லாமல் ஷாம்பு, அப்புறம் வந்து பேஸ்ட்டு, நிறைய பொருள் எஸ்எல்எஸ் இல்லாமல் செய்ய முடியாது. எல்லாத்துலேயும் எஸ்எல்எஸ் போடுவாங்க. அதனால தான் தலையெல்லாம் முடி கொட்டுது. எஸ்எல்எஸ் பயன்பட என்ன ஆகுது, நம்ம அந்த காலத்துலலாம் எஸ்எல்எஸ் போட்டு வாங்கி இந்த மாதிரி ஷாம்பெல்லாம் வாங்கி தலை கசக்கலை. நம்ம அம்மாலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு தலை கசக்க விடலை. கஞ்சி தண்ணியை வடித்து அதில் சீவக்காயை ஊற வைப்பாங்க. இல்லாட்டி அரப்பு விற்கும். அப்போல்லாம் தெருவுலேயே விற்றுட்டு வருவாங்க. சீவக்காய் என்ன பண்ணுவாங்க, அதுலேயே எல்லா பயிர் வகைங்க என்னென்னோ போட்டு காய வச்சு அரைச்சி வச்சுக்கிடுவாங்க. மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிடுவாங்க. அதை கஞ்சி தண்ணியில் போட்டு கலக்கி தான் நம்மளுக்கெல்லாம் தேய்ச்சி பழகுனது. நம்ம இப்போ நாள் போட தான் ஷாம்பு, கண்டிஷனரு அது இதுன்னு வாங்கி தேய்க்க ஆரம்பித்தாச்சு.
அதனால தான் தலையெல்லாம் முடி கொட்டுறது. பசங்களுக்கெல்லாம் அந்த ஷாம்பு வாங்கி தேய்க்கிறாங்க பாருங்கள், அந்த கையில் ஊற்றி தேய்க்க, அது ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போ இதை இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுக்கிட்டோமா பாருங்கள். இது நல்லா கையில் தான் கலக்கணும், பிளண்டர்லாம் நீங்கள் போடவே கூடாது, கையிலேயே தான் கலக்கணும். எஸ்எல்எஸ் பவுடரில் எஸ்எல்இஎஸ் பண்ணி கலக்கிட்டோம் பாருங்கள். எவ்வளோ 1 லிட்ரு தண்ணியில் அழகாக திக்காக கலக்கியாச்சு. நம்ம கடையில் வாங்கினா இப்போ கெமிக்கல் கடையில் எல்லாமே விலை ஜாஸ்தி சொல்கிறாங்க, எல்லாம் விலை ஏற்றிட்டாங்க, பயங்கரமாக விலை ஏறி கிடக்குது. இது நல்லா அப்படியே கலக்கிட்டே வரேன் பாருங்கள். பாட்டி நல்லா கலக்கிட்டே வந்தாச்சு. இப்போ நுரையா தெரியுது பாருங்கள் மேலே. இது ஒரு நாள் ஆகணும். நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் இது என்ன பண்ணலாம் அப்படின்றது நாளைக்கு காமிக்கிறேன். எந்த கெமிக்கல் பண்ணாலும் ஒரு நாள் அப்படியே செட் ஆகிறதுக்கு விட்டுறணும். ஒரே நாளில் உங்களுக்கு காமிக்க முடியாது, மறுநாள் தான் காமிக்க முடியும். கெமிக்கல் ஒரே நாளில் காமிக்கிறதெல்லாம் சும்மா போய் மறுநாள் தான் உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு போட முடியும். சரியா? இதை நல்லா கற்றுக்கோங்க. இது நான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக உங்களுக்கு அந்த எழுத்தையும் சொல்லியிருக்கிறேன். பாட்டி மறந்துடுவேன்றன்னு சொல்லி தான் எஸ்எல்எஸ் பவுடர் அது வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எஸ்எல்இஎஸ் கலக்கலாம், வீட்டிலே கலக்கலாம். 1 கிலோ அது வாங்கும்போதே ஜீ சால்ட்டும் 1 கிலோ வாங்கிடுங்க, கலரும் வாங்கிட்டு வந்துடுங்க, செண்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. அங்கேயே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானது இல்லக்கரிசிங்களுக்கு அழகாக வீட்டில் பயன்படுத்தலாம். அப்படியே கடையில் வாங்குகிற டிஷ்வாஷ் வாங்குகிறோம் பார்த்தீங்களா கடையில், அதே மாதிரி நான் உங்களுக்கு காலையில் இது எப்படி இருக்குதுன்ற காலையில் காமிக்கிறேன். நீங்கள் இப்படியே பயன்படுத்தலாம். இதில் நம்ம பேக்கிங் சோடா, அப்புறம் சிட்ரிக் ஆசிடு, இதெல்லாம் கலரு, செண்டு இதெல்லாம் வேணும்னா கூட போட்டு அதெல்லாம் நம்மளுடைய ஆப்ஷன் தான். வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், வேணாட்டி இப்படியே கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இது நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மறுநாள் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நேற்று கலக்கி வச்சது நான் இன்றைக்கி தான் உங்களுக்கு எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள் எப்படி திக்காக எப்படி இருக்குது பாருங்கள். இனிமேல் எஸ்எல்எஸ் லிக்யூட் வாங்காமல் எஸ்எல்எஸ் பவுடர் வாங்கிக்கோங்க. 1 கிலோ வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு வரும். இது நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றாதீங்க. 1 லிட்டர் தண்ணி நான் 100 கிராமுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வீடியோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கில் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். பாட்டி சொல்கிறதும் உங்களுக்கு புரியும். இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்க ஒரு சொட்டு 2 கொஞ்சோன்னு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி கலக்கி, கடையில் எப்படி நம்ம தண்ணி ஊற்றி தான் பாத்திரம் தேய்ப்போம் அதே மாதிரி லிக்யூட் தான் இது. அதே லிக்யூட் இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு காமிக்கலை. ஏன்னாக்கா பவுட்ரு ஃபேன் காற்றுல போட்டு பவுடரை கலக்கினீங்கன்னா மூக்கு காது எல்லாம் பரவிடும், அப்படியே பறந்துடும். அது ரொம்ப லேசாக இருக்கும். அது நீங்கள் வெளியில் வச்சு இதான் அந்த பவுடரை கலக்கணும். நீங்கள் ஒரு 100 கிராம் பவுட்ரு போட்டிங்கன்னா 100 கிராமில் 1.5 லிட்ரு லிக்யூட் கலக்கலாம். அவ்வளோ திக்காக கலக்கலாம். 100 கிராம் போட்டிங்கன்னா போதும். 1.5 லிட்ரு தண்ணி ஊற்றுனீங்கனாலும் உங்களுக்கு நல்லா திக்காக வரும். ஒரு 40 கிராம் 1.5 லிட்ரு தண்ணி ஊற்றுனீங்கன்னா 40 கிராம் போடுங்க ஜீ சால்ட் போட்டிங்கன்னா தான் இது கெடாமல் இருக்கும். கேன் வாட்டர் தண்ணி தான் ஊற்றணும், வேறு பைப் தண்ணியெலாம் ஊற்றுனீங்கன்னா கெட்டு போயிடும், ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆயிரும். இப்போ இந்த லிக்யூட்டில் பாட்டி என்ன பண்ணுறேன் பாருங்கள். இது உங்களுக்கு ஏன் காமிக்கலைன்னா நீங்கள் காற்றுல பறக்கும், மூக்கெல்லாம் பறக்கும், சரியாக செய்யலை அவசரப்பட்டிங்கனாக்கா அதெல்லாம் பொறுமையாக செய்யணும். அதனால தான் உங்களுக்கு இந்த லிக்யூட்டை நான் காமிக்கலை. நாங்களாம் நிறையா பல்காக வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் கரெக்டாக செய்வோம். அந்த பொறுமையெல்லாம் உங்களுக்கு வேணும். சரியா? குழந்தைங்கள்லாம் தூங்க வச்சுட்டு வெளியில் வச்சு காற்று இல்லாத இடத்துல வச்சுட்டு, வெளியில் காற்று நிறையா வந்தால் கூட உங்கள் மூஞ்சிலெலாம் மாஸ்க் போட்டுக்கோங்க. இது ஒன்றுமே செய்யாது. கையில் கூட கலக்கலாம். நீங்கள் க்ளவுஸ் போட்டு கையில் கூட கலக்கலாம். உடனே பாத்திரமும் விளக்கலாம். சரியா? இப்போ இந்த 1 லிட்டர் தண்ணி 100 கிராம் எஸ்எல்எஸ் பவுடர் போட்டிருக்கேன். எஸ்எல்எஸ் பவுடரில் இப்போ எஸ்எல்இஎஸ் கலக்கிட்டேன் பாட்டி. சரியா? புரியுதா பாட்டி சொல்கிறது? இப்போ ஒரு 10 கிராம் பேக்கிங் சோடா போடுறேன். போட்டு நல்லா கலக்கிக்கணும். இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கலக்கிறதுக்கு லேட்டாகும். ஆனால் நல்லா கலக்கணும். நீங்கள்
டிஸ்க்கு வச்சுக்கோங்க. டிஸ்க்கு வச்சுட்டு நல்லா கலக்கிட்டிங்கன்னா நல்லா கலங்கிடும். ஒரு 5 கிராம் சிட்ரிக் ஆசிட் போடுறேன், அதாவது எலுமிச்சம்பழம் உப்பு. பாட்டி சொல்கிறது பொடியிலலாம் பாட்டி தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். 5 கிராம் போடுறேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்திங்கன்னா, சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்திங்கன்னா 5 கிராம். பேக்கிங் சோடா வந்து நம்ம பாத்திரத்தில் உள்ள கரையெல்லாம் நல்லா எடுத்துரும். சிட்ரிக் ஆசிட் வந்து துர்நாத்தம்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துரும். இப்போ நீங்கள் மேலே பொங்கி வரும், பயப்படாதீங்க, கலரிக்கிட்டே இருங்க. பாட்டி பாருங்கள், கலரும் செண்டும் ஊற்றிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சிட்ரிக் ஆசிட் போடாமல் வெறும் பேக்கிங் சோடா மட்டும் போடுங்க, பொங்கிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சிட்ரிக் ஆசிட் போடாதீங்க, அது தேவையில்லை. நீங்கள் பேக்கிங் சோடாலேயே துர்நாற்றத்தையும் எடுக்கும், நல்லா விடாப்படியான கரையும் எடுக்கும். நீங்கள் இதே மாதிரி எஸ்எல்எஸ் வாங்கி பவுடர் 1 லிட்ரு ஒரு கிலோ வாங்கிக்கிட்டிங்கன்னா அதில் 100 கிராம் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்துக்கோங்க. 100 கிராம் எவ்வளோ வரும்ன்ட்டு அளந்துட்டு போட்டு ஒரே 1 லிட்ரு தண்ணி, நம்ம வீட்டுக்கு ஜீ சால்ட்டு 30 கிராம் ஜீ சால்ட்டு மட்டும் போட்டிங்கன்னா போதும். அப்படியே கடையில் வாங்குகிற லிக்விட் தாங்க இது வந்து நம்ம எப்பவும் செய்வோம் இல்லையா, அதிலே இது நீங்கள் கடையில் வாங்குறது அப்படியே நீங்கள் கொஞ்சோன்னு ஒரு 2-3 சொட்டு ஊற்றிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி கலக்கி பாத்திரம் விளக்கலாம். அந்த மாதிரி ஒரு லிக்விட் உங்களுக்கு 1 லிட்டரில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். எஸ்எல்எஸ் பவுடர் வந்து 1 கிலோ வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷம் 2-3 வருஷத்துக்கு கடை இருக்கும். எஸ்எல்எஸ் வாங்கி நீங்கள் செய்கிறத விட எஸ்எல்எஸ் பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பர்ஸாக ரொம்ப அழகாக தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பவுடர். இது வந்து விற்பனைக்கெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அப்படியே விற்பனைக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதில் நிறைய இன்னும் 4-5 பொருளெல்லாம் போட வேண்டியது வரும். போட்டிங்கன்னா தான் அது நான் இன்னொரு நாளைக்கு 1 லிட்டரில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். விற்பனைக்கு பண்ணிங்கனாக்கா என்னது ஆசி சேலரி இன்னும் 2-3 பொருளெல்லாம் போடணும். அதில் போட்டிங்கன்னா தான் நீங்கள் விற்பனை பண்ண முடியும். நீங்கள் வீட்டு யூஸுக்கு இது இப்போ நீங்கள் அழகாக பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே திக்காக ஒரு லிட்டர் தண்ணி கரெக்டாக 1 லிட்டர் ஊற்றுங்க போதும். சரிங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. பாட்டி இதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். எஸ்எல்எஸ் பவுட்ரு வாங்கிட்டு எஸ்எல்இஎஸ் பண்ணிக்கோங்க, வீட்டிலே பண்ணிக்கிறலாம் அப்படின்னு. நீங்கள் ஏதாவது கெமிக்கல் வேறு ஏதாவது துணி துவைக்கிற கெமிக்கலோ லிக்விட்டு எல்லாம் எஸ்எல்எஸ் பவுடர் வாங்கிட்டு எஸ்எல்எஸ் பவுட்ரு வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் எஸ்எல்எஸ் அதில் கலக்கிட்டு நீங்கள் எஸ்எல்எஸ் செஞ்சு வீட்லேயே செஞ்சுக்கலாம். எஸ்எல்எஸ் சரியா, உங்களுக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக உங்களுக்கு இதையும் உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டேன். இன்னும் உங்களுக்கு விற்பனைக்கு என்னென்ன போடணும் போட்டால் அது விற்பனை இது வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன். வெறும் ஜீ சால்ட்டு, பேக்கிங் சோடா, சிட்ரிக் ஆசிட் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து சிட்ரிக் ஆசிட் போடவே வேண்டாம், ஏன்னா ரொம்ப பொங்கி மேலே வரும், அது தேவையே இல்லை. நீங்கள் வந்து பேக்கிங் சோடா மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோ ஒரு திக்காக இருக்குது. ஆனால் அதை ஒரு நாள் வச்சிடணும், வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது கிடைக்கும். மேலே இல்லாட்டி நிறையா வரும். அந்த எஸ்எல்எஸ் பவுடர் நம்ம கலக்கும்போது நல்லா நுரையாக இருக்கும். அந்த நுரையெல்லாம் சரியாகிறதுக்கு 1 நாள் ஆகும். நான் 1 நாள் வச்சுருந்துட்டு தான் மறுநாள் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாட்டி வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷப்படுவேன் பாட்டி. சரியா, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு எஸ்எல்எஸ் பவுட்ரு வாங்கி எப்படி செய்யணும்னு அதையும் சொல்லி கொடுத்துட்டேன். இது விற்பனைக்கு, இதை வச்சு விற்பனைக்கு எப்படி போடலாம், என்னென்ன போடலான்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா, இது மாதிரி 4-5 7-8 விதம் இருக்குது. நான் இன்னொரு விதமும் நிறையா உங்களுக்கு சொல்லி போட்டு காமிச்சிருக்கிறேன். நான் அடுத்தடுத்து இன்னும் என்னென்ன பாட்டிக்கு தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம்.